Good morning, champions. நம்ம கூட ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் இருக்காரு. இன்ட்ரோடியூஸ் யூசர். Hi, I'm Varnish, NEET aspirant. ஸோ வர்னிஷ் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்துருவோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பிவி ஈக்குவல் டு NRT. ஃபர்ஸ்ட் வந்து எம்ஆர்டி வச்சுப்போம். இது எம்ஆர்டி வந்து இது வந்து ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட். இங்கே ஆர்ன்றது Gas constant. கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம வந்து இதே வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டாக மாற்றணும் வச்சுங்களேன். யூனிவர்சல் ஆர் டேஷ்னு போடலாம், இல்லை ஆர் யூன்னு கூட போட்டுக்கலாம். ஆர் யூ பை மாலிகுலர் வெயிட் அப்படி போட்டோன்னா அது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இப்போ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இருக்க இந்த மாசை வந்து மாலிகுலர் மாசை வந்து இங்கே கொண்டு போய் எம் பை எம் கேபிட்டல் எம் போனோம் அப்படின்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இன்டூ டி. ஆர் டேஷ் கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எம் பை எம்னா என்னது? அதுதான் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அப்படின்னு தான் சில புக்கில் வந்து பிவி ஈக்குவல் டு என்ஆர்டின்னு போட்டிருப்பான். என்ஆர்டினா என்ன? என்னோட இருக்க ஆர் வந்து யாரு? இட் இஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இது எம்மோட இருக்க ஆர் யாரு? வெறும் gas constant. வெறும் கேஸ். என்னோட இருக்க ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். நம்ம ஆனால் வந்து வேறுபடுத்துக்கா ஆர் யூ ஆர் சஃபிக்ஸ் யூன்னு நோட்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷனில் பிவி ஈக்குவல் டு எம். ஆனால் வந்து மாலிகுலர் மாஸ் வந்து என்ன அப்படின்னா எம் டைம்ஸ் ஆஃப் நம்பர் அவாகேட்ரோ நம்பர் போட்டால் மாலிகுலர் மாஸ் வரும். சரியா? அப்போ மாஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ பிவி இப்போ நம்ம ஆர்யூ பை என்ஏ. இந்த ஆர்யூ பை என்ஏ அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. பிவி ஈக்குவல் டு கேடி அப்படின்னு தெரியலாம். பை பிவி ஈக்குவல் டு கேடி வேர் கே இஸ் அ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம வேற வேற ஃபார்மில் தெரிஞ்சுக்கிறோம். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி ஒன்று, பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி ஒன்று. இப்போ இதே வந்து இந்த மாஸ் இந்த பக்கம் கொண்டு போனால் பி ஸ்மால் வி ஈக்குவல் டு ஆர்டி. இது வந்து வின்றது ஸ்பெசிஃபிக் வால்யூம், இங்கே வந்து ஆக்சுவல் வால்யூம். ஸோ எத்தனை ஃபார்ம் தெரிஞ்சிருக்கோம் இப்போதைக்கு? ஸோ பிவி ஈக்குவல் டு ஆர்டி வந்து ஒரு ஃபார்மு, பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி ஒரு ஃபார்ம், இன்னொரு ஃபார்மு, பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி ஒரு ஃபார்மு, பிவி ஈக்குவல் டு கேடி ஒரு ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இன்னைக்கு இத்தனையும் நம்ம கற்றுக் கொடுத்த நீட் ஆஸ்பிரண்ட் வர்னிஷ்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்.